அன்பானவர்களே, எல்லா மக்களுமே அமைதலை, சமாதானத்தை விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள். உண்மைதான். என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை குறித்து கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், "He is a prince of peace." அவர் சமாதான பிரபு என்று. ஆனாலும் கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டதான பல காரியங்களை, அதாவது யுத்த செய்திகளும் போர் போன்றதான பல காரியங்களை நாம் பார்ப்போம், கேள்விப்படுவோம். ஆனாலும் முடிவு உடனே வராது. கடைசி மனிதனுக்கு வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்குது. ஆகவே வெளிப்படுத்தும் விசேஷம், எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்கள், தானியேல் போன்ற புஸ்தகங்களை படிக்கிற விசுவாசிகளுக்கு தெரியும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியம் என்ன? கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று அருமையான இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நிதன்யாகு அவர் ஒரு காரியத்தை தொடங்கினார். அவருக்கு மிக ஒத்தாசையாக உதவியாக இருப்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் இணைந்து ஈரான் தேசத்தின் மேல் யுத்தத்தை தொடங்கினார்கள். இது ஏன் தொடங்கப்பட்டது, இது அவசியம்தானா என்பதையெல்லாம் ஒரு பக்கம் நாம் சிந்திப்பது இருந்தாலும், பரிசுத்த வேதாமத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிச்சத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேட்டு பக்தியோடு தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு உதாரணங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த பெஞ்சமின் நிதன்யாகு? இவருக்கும் இப்போ நடக்கிற இந்த யுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்லாட்டி பரிசுத்த வேதாமத்துல அப்படின்னு ஸ்பெஷலா இதுல காரியங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இதை உங்களுடைய புரிதலுக்காக ரெண்டு உதாரணங்களை சொல்லி நான் விளக்கி சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதல் உதாரணம் ட்ரைப்ஸ் ஆஃப் பெஞ்சமின், அதாவது பென்மின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய தொடர்ச்சியை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுல முதலாவதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல், கிங் சால். இந்த சவுல் என்கிற ராஜா பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர். இவரை தேவன் தமக்காய் தெரிந்து கொண்டாலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். 1 சாமுவேல் chapter 15 verse 3. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். தேவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தர் அவரை கொண்டு சொன்ன ஒரு ஆலோசனை, ராஜாவாகிய சவுலே, பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ செய்ய வேண்டியது என்ன? அமலேக்கியர், இன்றைக்கு காணப்படக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த காரியங்களை தான் சொல்ல. அமலேக்கியர் அந்த நாட்கள்ல யூத ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாருமே அமலேக்கியர். இன்னைக்கு பேர் வெவ்வேறா இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த நாள்லயே சவுல் என்கிற ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, யாரு மேலும் நீ இரக்கம் வைக்காம, அதுவும் விசேஷமாக அந்த ராஜாவாகிய ஆகாப்பையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், கொழுமையானவைகள் சகலவற்றையும், அதை பார்த்தீங்களா லிஸ்ட் போட்டே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் டோட்டல் டிஸ்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யணும், சங்காரம் பண்ணணும், நான் உன் கூட இருந்து உதவி பண்ணுவேன் கடவுள் சொல்ல கர்த்தர் இடைப்பட இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கீழ்ப்படியாமையும் காண்பித்தான். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதற்மானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இந்த இடத்துல அவனுடைய கீழ்ப்படியாமை பார்க்கிறோம். முற்றிலும் அழித்து போடும் சொல்ல இவன் என்ன செஞ்சா? அதுக்கு நேர்மாறாய் நடந்து கொண்டான். அப்போ யூத மக்களுக்கு விரோதமாய், இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்களுக்கு டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது முற்றிலுமாய் அவர்கள் அழிக்கப்படுவது கடவுளுடைய திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறபடினாலே தேவன் இதை சவுல் மேல ஒரு பிளான திட்டத்தை வைத்தார். ஆனா அன்னைக்கு அவன் அதை கீழ்ப்படியாமைய செய்தான். ஆனால் நடந்தது என்ன? அப்படியே ஆண்டு விட்டுட்டாரா? இல்லைங்க. இன்னும் சில நூற்றாண்டுகள் போன அப்புறம், ஆஃப்டர் சம் சென்ச்சுரிஸ், என்ன நடந்தது தெரியுமா? நாம் எஸ்தரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த காலகட்டத்துல மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன், அவர் வளர்ப்பு மகளாக எஸ்தர், இவர் இருவருமே பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர்கள்.
புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், they were born in the tribes of Benjamin. அதனால அந்த மொர்தெகாய் எஸ்தரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாரு? யூத ஜனங்களுக்கு விமோச்சனத்தை, ரட்சிப்பை தந்தார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கூட பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்த செயல்களை கர்த்தர் மாற்றி போட்டார். நம்ம 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது கேட்போமா? எஸ்டர் சாப்டர் 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த வார்த்தையை நல்லா நீங்க நிதானிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த பெஞ்சமின் நிதானியாகு என்ன செய்யறார் தெரியுமா? அவர் அப்படியே இதில் சொல்லப்பட்டபடி தனக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் என்கிற பதவியை கொடுத்த கர்த்தருக்கு என்ன செய்யணும், இந்த ஜனங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ஒரு பெரிய காவலனாக இருந்து காரியங்களை எப்படி செய்யணும் என்பதை கர்த்தரிடத்தில் விசாரித்த போது நிச்சயமா இவரும் கூட அதே பெஞ்சமின் கோத்திரத்திலே பிறந்தவர் தான். இதற்கு சான்றுகள் பல உண்டு. என் அன்பானவர்களே, நான் சொல்வதை நல்லா கவனிங்க. இந்த பொறுப்பை தேவன் இவர் கையில் தந்தார். அதோடைய விளைவு தான் அன்னைக்கு எஸ்தர் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் யூத மக்களுக்காக நான் அகசுவ ராஜா இடத்துல போய் தயவு கேட்பேன் என்று அவர் போய் நின்றார். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு வெளிப்பட்டதுனால, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாக, கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துகிற பாத்திரமா இருக்கிறதுனால பல பேருடைய எதிர்ப்பின் மத்தியிலும் இந்த காரியத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இவருக்காக நாம் ஜெபிக்க மறந்தாலும் அல்லது ஜெபிக்க விரும்பாற்றையும் கூட பரலோகம் அவருக்கு உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன். யூ பீப்புள் கோயிங் டு see by your eyes. உங்கள் சொந்த கண்களால் இதை பார்க்க போறீங்க. தன் வார்த்தையை கனப்படுத்துறவனுக்கு, தன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு பரலோகமே வந்து உதவி செய்யும். பரலோகத்தின் தேவனே கூட இருந்து காப்பார். ஆகவே என் தேவனாகி கர்த்தர் யார் இந்த நிதன்யாகு, பெஞ்சமின் நிதன்யாகும் பார்க்கும்போது அவரும் சவுலை போல கீழ்ப்படியாமையை காட்ட அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே எஸ்தர் ராஜாத்தியை போல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேன்மையும் பெரிதா எண்ணாம அவர் தைரியமாக இந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறார். ஜெயம் கர்த்தரால் வரும். ஆகவே இந்த வார்த்தையின்படி இந்த பெஞ்சமின் நிதன்யாகுக்காக, இந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை பின்பற்றக்கூடிய யாருடைய வாழ்விலும் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். ஆக இதை குறித்து யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கிறாங்களோ அதுக்கு கர்த்தர் பதில் அளித்து போவார். இட் இஸ் நாட் மை வேர்ட், இட் இஸ் நாட் அவர் டிசையர். இது தேவனுடைய பிளான். இட்ஸ் அ காட்ஸ் பிளான், நெவர் ஃபெயில். இன்னைக்கு பெஞ்சமின் நிதன்யாகு மறுப்பார், ஆனால் அதே இடத்துல 1000 பேர் எழுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அந்த சாபத்துக்கு தன் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வார்த்தையின்படி அவர் தொடங்கி இருக்கிறார். தொடங்க வைத்தவர் தேவன், ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆக என் அன்பானவர்களே, இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த பிரேயரை நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு இவர்கள் சவுல் என்கிற ராஜா அதிகாரம் வல்லமை எல்லாம் தந்தீர், ஆனால் கீழ்ப்படியாமையினாலே எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் எஸ்தர் என்கிற மகளோ மொர்தெகாய்ங்கிற தன்னுடைய அருமையான தன்னை வளர்த்த தகப்பனுடைய வார்த்தைக்கு பயந்து, யாருக்கு தெரிந்த மேன்மையை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார், ஜனத்துக்காய், யூத மக்களுக்காய், எருசலேமுக்காய் நீ போய் மன்றாடுன்னு சொன்ன நேரத்தில் கீழ்ப்படிந்து சென்ற நான் அன்பு யூத மக்களுக்கு விமோச்சனம் கிடைச்சது போல் இந்த நாளில் இந்த பெஞ்சமின் நிதன்யாகு ஐயாக்கா நான் ஜெபிக்கிறேன். The Prime Minister of Israel, Lord, we pray for him. God, fill him with the wisdom and courage, oh Lord. I could see your hand upon him, oh God. உம்முடைய கரம் அவர் மேல் இருப்பதை பார்க்கிறேன். பரலோகமே அவருக்கு உதவியாக வந்து நிற்கிறதை நான் பார்க்குறேன். கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தயவு பண்ணும். அமெரிக்கரை விட்டு விடாதபடி என் தேவன் முற்றிலுமாக சத்துருக்களை, the people who are creating terrorism, the people who are creating trouble to other people, God, let it destroy it in the name of Jesus. அந்த அழிக்கும் சக்தியை, அதிகாரத்தை அவர்களுக்கு நீ தந்திருக்கிறீர். அது சிறப்பான முறையிலே மகிமையாக வெளிப்படட்டும். ஆண்டவரே, எல்லாருக்காக தான் இந்த யுத்தம் நடக்குது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால நிம்மதி உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆறுதல் உண்டாகட்டும். தேவன் அதிசயத்தை செய்யும். காட்ஸ் பிளான் நெவர் பி ஃபெயில்ட், ஓ காட். ஒரு காலமும் தேவ திட்டம் தடைப்படாது, யாரும் நிறுத்தவும் முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க உதவி செய்யும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் யார்
படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்கள் எழும்பி வந்து எவ்வளவுதான் சமாதான ட்ரீட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடன்படிக்கை பண்ணாலும், கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இனிமேல் நிறைவேற போகுது. ஆகவே காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். God bless you.